வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி 4th February நமக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மரக்கருணை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்க, அதுக்கு முன்னாடி நம்ம அதற்கான கொடுக்கப்பட்ட பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது, இந்நிலைமை மானுடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிருக்கும் இந்த வழக்கே ஆய் முன்னுடைய நாள் வரையில் உடல் பிரித்து நல்வினைக்கண் வாழ்நாளின் மாலாய் அயனாகி நீல் நாகர் வான்நாடர் கோமுதல் ஆய்வந்த பெரும் பதத்து நானா விதத்தான் நலம் பெறும் நாள் தான்மாள வெற்றி கடும் தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெம்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று வெய்துற்று உரைக்க விடை கொண்டு மையல் தரும் செக்கினிடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் மிக்கு ஓங்கும் நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும் நா அறிந்தும் ஈராவுன் ஊனைத்தின் என்று அடித்தும் பேராமல் அங்கு ஆள் நரகத்து அழுத்துவித்தும் பின்னும் தம் வெம்கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடு நரகம் பல்நெடுநாள் செல்லும் பணிகொண்டு முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்றெண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவார் மண்டு எரியில் காய்ச்சி சுட அறுக்க கண் உரிக்க நல் நிதியம் ஈத்து தாய்த்தந்தை தமரின்பு உறுதல் வாய்ந்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என நாடித்தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நமன்தூதர் வம்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடலில் உங்களுக்கு கேட்கும் போதே இது என்னங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ இனி நம்ம தெளிவுரை என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது, அந்த இறைவன் உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு கணக்கு எழுதியவாறு, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இறைவன் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்வினை தீவினைகளையும் அவர் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா. அப்போ உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு கணக்கு எழுதியவாறு அவ்விரு வினைகளுக்கு உள்ள பயன்களை எப்படி உயிர்களுக்கு ஊட்டுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் உமாபதி சிவம் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நாட்டப்பட்டு விளங்குகின்ற இந்த கணக்கு எழுதி பயன் வழங்கும் அந்த தன்மை மானுடர்களுக்கு மட்டுமல்லாமல் எண்ணிலடங்காத எல்லா உயிர்களுக்கும் இந்த முறையிலேயே வினைகளுக்கு உரிய பயன்களை இறைவன் வழங்குகின்றான். அப்போ இது மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த மானுடர்களுக்கு மட்டுமல்லாமல் எண்ணிலடங்கா எல்லா உயிர்களுக்குமே இந்த முறையில் தான் வினைக்குரிய பயனை இறைவன் வழங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அந்த வினைக்கேற்ற பயனை நமக்கு மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் இந்த மெத்தடில் தான் அவங்க வினைக்குரிய பயனை வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் வழங்குறாரு. முன்பு அமைந்த ஆயுள் முடிந்ததும் ஒவ்வொரு உயிரின் தூல உடல்களை பிரித்து நல்வினைகளை செய்த உயிர்களை எல்லாம் பூதாசார சரீரமாகிய திவ்ய சரீரத்துடன் நீண்ட நாட்கள் வாழ்ந்து இருக்கும்படி வெட்டுணு உலகத்தில் விஷ்ணுக்களாகவும் பிரம்மலோகத்தில் பிரம்மர்களாகவும் தேவலோகத்தில் தேவேந்திரர்களாகவும் பிற தேவர்களாகவும் முறையே அவரவர்களுக்கு என்று பல்வேறு வகையான இன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கும்படி இறைவன் செய்கின்றான். அப்போ இந்த ஆயுள் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு உயிரினுடைய இந்த தூல உடல்களை பிரித்து, ஏன்னா இப்போ நம்மளுடைய இந்த பரு உடல் அங்கே எரிச்சிருவாங்க அல்லது போச்சிருவாங்க, அது போயிடும் இல்லையா. அடுத்து நமக்கு தூல உடல், சுக்கும உடல் இருக்கு இல்லையா, தூல உடல். அந்த தூல உடல்களை பிரித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நல்வினைகளை செய்த உயிர்களை எல்லாம், அதாவது நல்ல வினை செய்த உயிர்களை எல்லாம் பூதாசாரமாகிய திவ்ய சரீரத்தோடு நாம் இந்த நரகம் சொர்க்கம் நம்ம இறந்த பிறகு இப்போ நாம் நல்வினை தீவினை பயன்களை அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாக்கி உள்ளதை நாம் நரகம் சொர்க்கத்தில் போயும் நாம் அனுபவிப்போம். ஆனால் இது இந்த பருவுடலில் இல்லை. அதுக்கு ஒரு புது அது பூதாசார ஒரு சரீரம் அப்படிங்கிறத நாம் எடுத்து
அதில் தான் இந்த நரகத்தில் போய் நாம் இந்த வினையினுடைய பயனை நாம் அனுபவிப்போம். சரிங்களா? அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ நல்வினை செஞ்ச உயிர்களுக்கு பூதாசார சரீரம், இப்போ நரகத்தில் போனால் அதுக்கு வேறு சரீரம், அந்த மாதிரி தனித்தனி சரீரங்களை எடுத்து தான் அது அனுபவிக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த நல்வினைகளை செய்த இந்த உயிர்களை எல்லாம் பூதாசார சரீரமாகிய அந்த திவ்ய சரீரத்துடன் நீண்ட நாட்கள் வாழ்ந்து இருக்கும்படி இந்த விஷ்ணு உலகத்தில் விட்டுணு உலகத்தில் விஷ்ணுக்களாகவும், பிரம்மலோகத்தில் பிரம்மர்களாகவும், தேவலோகத்தில் தேவேந்திரர்களாகவும், பிற தேவர்களாகவும் முறையே அவரவர்களுக்கு என்று பல்வேறு வகையான அந்த இன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கும்படி இறைவன் செய்கின்றான். அப்போ நல்ல வினை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயன்கள் கிடைக்கிது. மேற்சொன்ன உலகத்தில் உள்ள இன்ப நுகர்ச்சி முடிந்த பிறகு, ஏன்னா ஒரு காலகட்டம் இருக்கும், அதாவது நம்ம செஞ்சிருக்கின்ற இந்த நல்வினையினுடைய அந்த ஒரு பலன் நம்ம அனுபவிக்கிற வரை, அங்கே அந்த நம்ம புண்ணியம் இருக்கிற வரை அல்லது நம்முடைய நல்வினை இருக்கிற வரை அந்த இடத்துல இருந்து இன்ப நுகர்ச்சி நாம் அடையலாம். சரிங்களா? அப்போ அந்த மேற்சொன்ன உலகத்தில் உள்ள இன்ப நுகர்ச்சி முடிந்த பிறகு, அப்போ அந்த இப்போ புண்ணியெல்லாம் இப்போ தீர்ந்துட்டு, நம்ம இன்பத்தை அனுபவிச்சு அந்த புண்ணியம் தீர்ந்துட்டு அல்லது நம்முடைய நல்வினை பயன் தீர்ந்துட்டு அப்படின்னா, திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூலோகத்தில் அரசருக்குள்ள அனைத்து செல்வங்களுடன் வாழும்படி இறைவன் செய்கின்றான். அப்போ மீதி இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறான்னா, இந்த பூலோகத்தில், ஏன்னா எல்லாத்தையும் அட் அ டைமில் நம்மளால் பாவத்தையும் அனுபவிக்க முடியாது, நம்மளுடைய நல்வினையும் நம்ம அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையே நம்மளை அனுபவிக்க வைக்காது. அப்போ ஒரு நல்வினை செய்த உயிர்களாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பூதாசார சரீரம், அதாவது இந்த சூக்கும உடல் அல்லது தூள உடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சரீரத்துக்கு பேர் பூதாசார சரீரம் அப்படிங்கிற ஒரு சரீரத்தை அதை எடுத்துக்கொண்டு அந்த நம்ம சொர்க்கம்னு சொல்கிறோம், அந்த விட்டுன்னு உலகத்தில் போய் நம்ம விஷ்ணுக்களாகவும் பிரம்மர்களாகவும் தேவர்களாகவும் அங்கே வாழ்ந்து பல இன்பங்களை அனுபவிக்கும்படி இறைவன் செய்கிறான். அடுத்தது மேற்சொன்ன அந்த உலகத்தில் உள்ள இன்ப நுகர்ச்சி முடிந்த பிறகு திரும்ப பூலோகத்தில் உள்ள அந்த அரசருக்குள்ள அனைத்து செல்வங்களுடன் வாழும்படி நம்மளை செய்கிறோம். சரிங்களா? இப்போ இவ்வாறு நல்வினை பயன்களை அனுபவித்து முடித்த உயிர்கள் தீவினை பயன்களை அனுபவிக்கும் பொருட்டு இறைவன் அமைத்துள்ள முறை பின்வருமாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்வினைகள் நாம் செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் மேலுலகத்தில், அதாவது இந்த விட்டுன உலகத்துலேயும் நம்ம இன்பத்தை அனுபவிப்போம். அதே மாதிரி பூலோகத்துலேயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த அரசர் வீட்டில் நம்மளை பிறக்க வச்சு அந்த அனைத்து செல்வங்களோடு வாடும்படியும் நம்மளை இறைவன் செய்கிறாரு. ஏன்னா நம்முடைய நல்வினை பயனை நம்ம அப்படி தான் அனுபவித்து நாம் அதை தீர்க்கிறோம். இப்போ தீவினை பயனை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க இறைவன் அப்படின்னு பார்த்தோன்னா, மிகுந்த தீவினைகளை செய்த உயிர்களை யமதூதர்கள் விரைவாக சென்று பூலோகத்தில் உள்ள தூல உடலை போக்கி, அதாவது அந்த உயிர்களுக்கு யாதனா சரீரத்தை கொடுத்து அவ்வுயிர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் தமது கொடிய யமதர்மராஜன் முன்பு நிறுத்துவார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மிகுந்த தீவினைகளை செஞ்சவங்க, ரொம்ப அதிகமாக தீவினைகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்படி செஞ்ச இந்த உயிர்களை யமதூதர்கள் விரைவாக சென்று இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த தூல உடலை போக்கிட்டு, இப்போ நம்ம இந்த தூள உடலை, இந்த பரு உடலை போக்கிட்டு அந்த உயிர்களுக்கு யாதனா சரீரம் அப்படிங்கிற ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த உயிர்களை பிடித்து இழுத்துக்கிட்டு கொண்டு போய் அவங்களுடைய அந்த யமதர்மராஜன் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி கொண்டு நிறுத்திடுவாங்களாம். யார்? இந்த யமதூதர்கள். யாரை? இந்த மிகுந்த தீவினை செய்த அந்த உயிர்களை. சரிங்களா? அப்போ அவங்கள எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த பூலோகத்தில் இந்த இறந்த பிறகு இந்த தூள உடல் போயிடும் இல்லையா, அப்போ அதுக்கு இன்னொரு சரீரத்தை கொடுக்காங்க, யாதனா சரீரம் அப்படின்னு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு தான் இந்த யமதர்மராஜாட்ட அந்த உயிர்கள் போகுது. யமதர்மராஜன் அந்த உயிர்களை பார்த்து, பாவிகளே, இவ்வளவு பிறப்பு வாய்ப்புகளை இறைவன் தந்த பிறகும் அவனது திருவடியை அடையும் பொருட்டு பிறவா நெறியை பெற வேண்டும் என்ற எண்ணம் இதுநாள் வரை உங்களுக்கு ஏற்படவில்லையா என்று கேட்டு மிகவும் இரக்கத்தோடு இனிய சொற்கள் சிலவற்றை கூறி, அப்போ அங்கே போனோன்னே யமதர்மராஜன் சொல்கிறாரு, அந்த உயிர்களை பார்த்து, அதாவது கொடு வினை செய்த அந்த உயிர்களை பார்த்து, பாவிகளே, இவ்வளவு பிறப்பு வாய்ப்புகள் எல்லாம் இறைவன் தந்த பிறகும் இன்னும் நீ அவருடைய திருவடியை நீ அடையும் பொருட்டு இந்த பிறவா நெறி பெறணுங்கிற எண்ணம் உனக்கு இதுவரை இந்த நாள் வரை நீ உனக்கு ஏற்படலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு
ஒரு மிகவும் இரக்கத்தோடு இனிய சொற்கள் சிலவத்தை கூறி அதுக்கு பிறகு நடுவு நிலைமையை காக்கும் பொருட்டு அவ்வுயிர்களை பார்த்து கோவப்படுறாரு. சினந்து யமதூதர்களை நோக்கி இவ்வுயிரினுடைய தீவினைக்கு தக்க தண்டனைகளை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடுறாரு. சரிங்களா? யாரு? யமதர்மராஜன் தான் கட்டளையிடுறாரு. அப்போ இந்த யமதூதர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யமதர்மராஜனுடைய கட்டளைப்படி அந்த உயிர்களை இழுத்து கொண்டு போய் மயக்கத்தை தரும் அந்த செக்கில் இட்டு ஆட்டியும் அந்த அக்னி குழியில் தள்ளி எரித்தும் முரட்டுத்தனமாக அக்னி தம்பத்தை கட்டி அணைக்கும்படி செய்தும், அதாவது அக்னி எரியக்கூடிய அந்த கம்பை அவங்கள அணைக்கும்படி செய்தும், அந்த இரும்பு ஆணியை காய்ச்சி காதில் செலுத்தியும் நாக்கை வாளால் அறுத்தும், அப்புறம் உனது உடம்பில் உள்ள மாமிசத்தை நீயே அறுத்து தின்னு அப்படின்னு சொல்லி என்று கூறி உலக்கை முதலிய தடிகளை கொண்டு அடித்தும் அங்குள்ள ஆள் நரக குழிக்குள் விட்டு அக்குழியை விட்டு விலகாமல் இருக்கும்படி அழுத்தியும் கொடிய தீவினை செய்த உயிர்களுக்கு தண்டனை வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கருட புராணத்துலேயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அதாவது அதிக தீவினைகளை பண்ணவங்களுக்கு இந்த யமதர்மராஜன் இட்ட கட்டளைப்படி இந்த யமதூதர்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அதாவது ஒரு தண்டனை தானே, தீய வினை செய்தவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனையாக இதெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டாலே மனுஷன் திருந்திடுவான் இல்லையா? ஸோ அந்த உயிர்களை இழுத்து கொண்டு போய் மயக்கத்தை தரக்கூடிய செக்கில் இட்டு ஆட்டுறாங்க, அக்னி குழியில் தள்ளி எரித்து முரட்டுத்தனமாக அந்த அக்னி கம்பத்தை கட்டி அணைக்கும்படி செய்கிறாங்க, இரும்பு ஆணியை காய்ச்சி காதில் குத்துறாங்க, நாக்க வாளால் அறுக்காங்க, நமது உடலையே வெட்டி நீயே தின்னுன்னு நமக்கு சாப்பாடை போடுறாங்க, அந்த இதை திங்க சொல்கிறாங்க, அந்த ஆள் நரக குழிக்குள்ளே விட்டு அந்த குழியை விட்டு விலகாமல் இருக்கும்படி நம்மளை கம்பை வச்சு அழுத்துறாங்க. இது எல்லாமே யாரை செய்கிறாங்க? கொடிய தீவினை செய்த உயிர்களுக்கு தண்டனை அங்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது இந்த நாம் என்ன அப்படின்னா, நம்ம இறந்த பிறகு இந்த தூள உடலை விட்ட பிறகு நம்ம சூக்கும உடலில் தானே இருப்போம். அப்போ அது சொர்க்கத்தில் போய் நம்ம இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூதாசார சரீரம் எடுக்கிறோம். நரகத்தில் போய் தீவினை அனுபவிக்கக்கூடியவங்க என்ன அப்படின்னா, அவங்க இந்த என்ன யாதனா சரீரம் அதை எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்படி எடுத்து தான் அதை அவங்க ஏன்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளெல்லாம் அதை என்ன சொல்கிறது, அதை அவங்களால தாங்கணும் இல்லையா? அந்த தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறதுக்காக, ஒரு தாங்கக்கூடிய ஒரு இது கிடைக்கிறதுக்காக அந்த யாதனா சரீரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தான் அவங்க அந்த நரகத்தில் போய் அந்த வினைகளுக்கு ஏற்ற அந்த தண்டனைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ இவ்வாறெல்லாம் செய்த பிறகும் கூட தம்முடைய கொடிய கோபம் தீராத யமதூதர்கள் ஒரு நாள் இரு நாள் அல்லாமல் பல ஊழிக்காலமாக அளவு கடந்த துன்பத்தை உடைய கொடிய நரகத்தில் அந்த உயிர்களை தண்டித்து வருவதைக் கண்டு கருணையே வடிவான சிவபெருமான் உயிர்கள் இவ்வாறு கொடும் துன்பத்தில் இருப்பதை எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று நீங்கள் கேட்கலாம். அப்போ இது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஐயோ, இவ்வாறெல்லாம் செய்த பிறகும் கூட அவருடைய கொடிய அந்த ஒரு கோபம் தீராத அந்த யமதூதர்கள் ஒரு நாள் இரு நாள் இல்லை, பல ஊழி காலமாக இந்த தண்டனையை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த துன்பத்தை இந்த அதிக தீங்கு செய்த உயிர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கு இல்லையா? அதை பார்த்து இந்த கருணையே வடிவான சிவபெருமான் இப்படி பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட்டு வருது, அல்லது ஒரு கேள்வி வருது. அப்போ அதற்கான பதில் பின்னாடி கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள தாய்மார்களும் தந்தையர்களும் தங்கள் பிள்ளைகள் உடல் நோயினால் வருந்துவதை அறிந்து அந்நோயை தீர்க்கும் பொருட்டு அதற்குரிய மருத்துவத்தை செய்வது தங்கள் கடமை என கருதி அந்நோயை அறிந்து அதற்கு ஏற்ற மருந்தை கொடுத்து தீர்க்கக்கூடிய அந்த மருத்துவரிடம் தங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு உதாரணம் காட்டுறாங்க. நம்ம தாய்மார்கள் தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உடலில் நோய் அப்படின்னா உடனே அந்த நோயை போக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் இந்த மருத்துவத்தை செய்கிறதுங்கிறது அவங்க கடமை. அப்போ அந்த நோயை அறிந்து அதுக்கேற்ற மருந்தை கொடுக்கணுங்கிறதுக்காக மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைச்சிருந்தாங்க. எனக்கு டாக்டர் மட்டும் தான் நம்ம கொண்டு விடுவோம், அங்கே தானே கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு? பல்வேறு அறுவை சிகிச்சைகளை செய்யும் பொருட்டு அந்த நோயாளியினுடைய உடலில் இரும்பு ஆணியை காய்ச்சி சுடுகிறார். அவ்வுடலை கத்தியால் அறுக்கிறார்.
படலமுள்ள அந்த கண்ணினை உரிக்கிறார். இப்படியெல்லாம் மருத்துவர் செய்யும் போது நோயற்ற பிள்ளைகள் வருந்துவதை கண்டும் தங்கள் பிள்ளைகளினுடைய நோய் தீரும் பொருட்டு மருத்துவர் செய்வதை அமைதியாக பார்த்து கொண்டு இருப்பதோடு அல்லாமல், சரி இப்போ ஐயோ நம்ம பிள்ளைய இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா பிள்ளைக்குள்ள நோயை போக்குறதுக்காண்டி தான் அவர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாரு டாக்டரு அப்படிங்கிறத அந்த தாய் தந்தையர் புரிந்து கொண்டு அமைதி காக்குறாங்க அந்த இடத்துல. சரிங்களா? இப்படியெல்லாம் மருத்துவர் செய்யும் போது நோயுற்ற பிள்ளைகள் வருந்துவதை கண்டும் தங்கள் பிள்ளைகளினுடைய நோய் தீரும் பொருட்டு மருத்துவர் செய்வதை அமைதியாக பார்த்து கொண்டு இருப்பதோடு அல்லாமல் அந்த மருத்துவருக்கு கூடுதலாக பொருட்களையும் வெகுமதிகளையும் கொடுத்து மகிழ்கிறார்கள். அப்போ அது கூட கொஞ்சம் அவங்களுக்கு அந்த டாக்டர்மாருக்கு பொருள், வெகுமதி, காம்ப்ளிமெண்ட்ஸு, பணம் எல்லாமே அதிகமாக கொடுக்காங்க. ஏன்னா என் பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்ச செயலை பார்த்து அவங்க ஒரு கவலையோ துன்பமோ கோபமோ அவங்களுக்கு வரல. ஏன்னா நம்ம பிள்ளையினுடைய நோயை சரி பண்ணுறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறாங்க, அல்லது அந்த இடத்துல வெட்டுறாங்க, அல்லது மருந்து வைக்காங்க, அல்லது அந்த என்ன சொல்கிறது, அந்த இப்போ கண்ணில் ஏதாவது பிரச்சனைனா கண்ணை உரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறது இந்த நம்முடைய குழந்தையினுடைய இந்த நோயை போக்குவதற்காக அவங்க கொடுக்குறாங்க இந்த மருந்து. அப்போ இந்த ஐயோ நம்ம பிள்ளைய இந்த டாக்டர் இப்படி துன்பப்படுத்துகிறாங்களா அப்படின்னு அம்மா அப்பா நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நோயை சரியான உடனே அவங்க சந்தோஷப்பட்டு நம்ம பொருட்களையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து மருத்துவரை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர்களைப் போலவே சிவபெருமானும் கொடிய தீவனை செய்த உயிர்களின் ஆணவ மல நோய் தீரும் பொருட்டு, அப்போ அதே மாதிரி தான் எப்படி பெற்றோர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் சிவபெருமான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன? கொடிய தீவினை செய்த அந்த உயிர்களுடைய ஆணவ மலம் நோய் தீரும் பொருட்டு அவ்வுயிர்கள் படும் அந்த கொடிய நரக வேதனைகளை கண்டும் வாளா இருக்கிறான். அப்போ அவர் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. சரி நம்ம பிள்ளைகளுடைய இந்த உயிர்களுடைய அல்லது இந்த ஆன்மாக்களுடைய இந்த ஆணவ மலம்லாம் அந்த நோய் ஆணவ மலங்கிற நோய் தீரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த நரக வேதனையில் படக்கூடிய இந்த ஆன்மாக்களையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை ஒரு ஓமை வாயிலாக உமாபதி சிவம் இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மனு சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த சோழ மன்னன் தான் அரிய தவம் செய்து பெற்ற ஒரு மகன் திருவாரூரில் தேரில் செல்லும் போது அத்தேர்காலில் ஒரு இளம் பசுங்கன்று ஓடி வீழ்ந்து இறந்தது. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த மனு சக்கரவர்த்திக்கு சோழ மன்னன், அவருக்கு ஒரு பையன் திருவாரூரில் அந்த தேரை செலுத்திட்டு போகும்போது அந்த தேர்காலில் ஒரு பசுங்கன்று, அது ஒரு கண்ணுக்குட்டி ஓடி அதில் வீழ்ந்து இறந்துடும். அக்கன்றினை கொன்ற பாவத்தை போக்கும் பொருட்டு அந்த மன்னன் மந்திரி பிரதானிகள் எவ்வளவு சொல்லி தடுத்தும் அதனை செவி மடுக்காமல் பசுவினுடைய கன்றினை தன் மகன் தேர்காலில் நசுக்கியபடி தன் மகனும் தேர்காலில் நசுங்கி இறக்க வேண்டும் என கருதி தேர்காலில் ஏற்றி தன்னுடைய மகனை கொன்றான். அப்போ இந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தேரை ஓட்டிகிட்டு போகும்போது அந்த பசுங்கன்று ஓடி அந்த இதில் தானாக தான் ஓடி அது விழும். ஆனால் அந்த கன்று இறந்துடும். இறந்தோடனே இவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த அரசனுடைய மகன் ஸ்தம்பித்து நிற்கும்போது மந்திரிகள்லாம் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ வேணும்னு செய்யலை, அது தானாக ஓடி விழுந்துட்டு, இது உன்னுடைய தப்பு கிடையாது அப்படிலாம் அவங்க சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி அரசன்ட்டையும் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த தண்டனையும் நீங்கள் கொடுக்காதீங்க உன் மகனுக்கு அப்படிலாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனாலும் அரசர் கேட்க மாட்டார். இதற்கிடையில் அந்த தாய் பசு ஓடி அந்த மன்னன்ட்ட நீதி கேட்கும். அதெல்லாம் நமக்கு இந்த கதை தெரியும் இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி அந்த தேரில் சிக்கி அந்த பசுங்கன்று இறந்துச்சு இல்லையா, அதே மாதிரி அதே தேர்காலில் என் மகனும் நசுங்கி இறக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறாரு என்று கருதி அந்த தேர்காலில் ஏற்றி தன்னுடைய மகனை கொல்றாரு. அப்போ யமதர்மராசன் அந்த அரச குமாரனை பிடித்து நரகத்தில் வருத்தாமல் இருக்கும் பொருட்டு எதுக்காக செய்தார்? இப்போ அந்த வினைக்கான பயனை அவன் அனுபவிக்கலை அப்படின்னா, இப்போ தானாக அது விழுந்தாலும் இவன் தான் கொண்டிருக்கான், இவன் அப்படின்னு தானே பேர் வரும். தேரை ஓட்டும் போது ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே அதனுடைய ஒரு உயிரை கொண்ட அந்த பாவத்தை இங்கே அனுபவிக்கலை அப்படின்னா, இந்த யமதர்மராஜன் அந்த குமாரனை பிடிச்சு நரகத்தில் வருத்துவார் இல்லையா?
அப்போது அந்த யமதர்மராஜன் அந்த அரசகுமாரனை பிடிச்சி அந்த நரகத்தில் வருத்தாமல் இருக்கும் பொருட்டு தான் அரசன் வந்து தன்னுடைய மகனுக்கு தண்டனை வழங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரே சொல்லுவார், இந்த இந்த ஜென்மத்திலே இந்த பிறவிலேயே என் பையன் அவன் செஞ்ச இந்த குத்தத்துக்கு அந்த ஒரு கொலை அந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, அந்த பசுங்கொன்று இறந்துட்டு இல்லையா, அந்த கொன்று இல்லையே, தானாகவே அதை வந்து விழுந்து இறந்துடும். ஆனாலும் அந்த பாவம் பழி பாவம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இதுலேயே அவன் வந்து அனுபவிக்க தீக்கணும். அதனால் அந்த பசுங்கன்று எதில் சிக்கி எந்த தேர்காலில் சிக்கி வந்து எப்படி இறந்துச்சோ அதே மாதிரி என் பையனும் இறக்கணும்னு சொல்லி படுக்க வச்சு இவர் ஏற்றிடுவார். சரிங்களா. அதுக்கப்புறவு இறைவன் காட்சி கொடுத்து திரும்ப உயிர் வரவழைச்சிருவாங்க. அந்த கதை அப்படி போகும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, அந்த ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் அந்த வினை பயனை அதுக்கான தண்டனையை நாம் அனுபவிக்கலை அப்படின்னா யமதர்மராஜன் அந்த நம்ம அங்கே கொண்டு போய் அந்த நரகத்தில் போட்டு நமக்கு அந்த தண்டனையே கொடுப்பாரு. அப்போ தான் மகன் இங்கே வந்து அனுபவிக்கலைன்னா யமதர்மராஜன் வந்து அந்த அரசகுமாரனை தன்னுடைய மகனை இழுத்துட்டு போய் நரகத்தில் போட்டு அவர் வந்து அங்கே வருத்துவார். அதுக்கு அப்படி வருத்தாமல் இருக்கு தான் இந்த அரசன் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து தண்டனை வழங்கியது வந்து தண்டனை வழங்குறாரு. அதே மாதிரி தான் சிவபெருமானும் அதே நீதியையே இந்த கொடிய தீவினை செய்த உயிர்களை நரகத்தில் இட்டு அவை திருந்தும் பொருட்டு மேற்கொண்டு தீவினை பயன் உயிர்களை வந்து சாராது இருக்கும் பொருட்டும் நரகத்தில் இட்டு துன்புறுமாறு செய்விக்கின்றான். அப்போ அதே மாதிரி தான் எப்படி ராஜா தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் சிவபெருமானும் நமக்கு கொடுக்காரு. என்ன, கொடிய தீவினை செய்த அந்த உயிர்களை நரகத்தில் இட்டு அவை திருந்தும் பொருட்டு நாம் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக திருந்தும் பொருட்டு அந்த மேற்கொண்டு தீவினை பயன் உயிர்களை வந்து மீண்டும் சாராது இருக்கும் பொருட்டும். அப்போ அதை நம்ம வந்து அனுபவிச்சு தீர்த்துட்டோம்னா திரும்ப அந்த தீவினை பயன் வந்து நம்மளை சாராது, நம்மக்கிட்ட வராது இல்லையா. அந்த தீவினை பயன் வந்து உயிர்களை வந்து மீண்டும் சாராது இருக்கும் பொருட்டும் இந்த நரகத்தில் இட்டு துன்புறுமாறு செய்விக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம இங்கே ரீட் பண்ணும்போது அந்த நன்மைகளை வந்து அடையும் போது நம்ம வந்து அந்த விட்டுன்னு உலகத்தில் நம்மளுடைய நற்பயனை வந்து அனுபவிக்கிறதுக்கு பிரம்மலோகம் தேவர்களாகவும் அப்படிலாம் பிறந்து நம்ம இன்பத்தை அனுபவிக்கும். அப்புறம் அதே மாதிரி அங்கே முடித்த பிறகு திரும்ப பூலோகத்துலேயும் ஒரு அரசர் வீட்டு பிள்ளையாக பிறந்து எல்லா செல்வங்களோட வாழ்வோன்னு அதையும் சொன்னாங்க இல்லையா. மீதி நன்மை இருந்துச்சுன்னா ரெண்டு விதத்துலையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து துன்பம் அல்லது இந்த தீவினை செய்த உயிர்களுக்கு இந்த நரகத்தில் தான் டோட்டல் விஷயங்கள் நடக்குது, அல்லது இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிச்சிடணும். இந்த பூலோகத்தில் செஞ்ச தப்புக்கு இப்போ சிலர் வந்து யாரையோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து இப்போ நம்ம சமுதாயத்தில் நம்ம வந்து அவங்கள பிடிச்சி நம்ம சில வந்து அந்த கைதிகளுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ இங்கேயே அனுபவிச்சிடுறாங்க. அப்போ அந்த நரகத்தில் போய் வேறு விஷயங்களுக்கு அவங்க வந்து தீவினைகளுக்கு அனுபவிக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான், போய் சொல்லி அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா நரகத்தில் போய் சேர்த்து வச்சு அவன் அனுபவிக்க வேண்டி வரும். சரிங்களா. அதைத்தான் இந்த அரசர் செய்கிறாரு. இப்பிறவியில் இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த இதில் இந்த பூலோகத்திலேயே அவன் அனுபவிச்சிடணும். இல்லைன்னா நம்ம யமதூதன் இருக்கார் இல்லையா, அந்த அவர் வந்து நரகத்தில் போய் என் பிள்ளைய அந்த பாவத்துக்கான தண்டனையை கொடுப்பாங்க, அதனால் இங்கேயே அனுபவிக்கிட்டுன்னு சொல்லி தான் அரசன் இப்படி செய்தார். ஸோ அதே மாதிரி தான் இறைவனும் அந்த அந்த அதே நீதி நிலையை தான் அவரும் செய்கிறார். என்ன, இந்த கொடிய தீவினை செய்த உயிர்களை நரகத்தில் இட்டு அவை திருந்தும் பொருட்டு ஒன்று திருந்தணும், இந்த ஆன்மாக்கள் திருந்தணும், இந்த ஆன்மாவுடைய ஆணவ மரம் நீங்கணும், திரும்ப மேற்கொண்டு தீவினை பயன் வந்து உயிர்களை வந்து சாராமல் இருக்கணும். இப்போ இதுக்காகத்தான் நரகத்தில் இந்த ஆன்மாக்களை விட்டு துன்புறுத்துதாரு இறைவன் வந்து அந்த துன்பப்படுவதை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனவே தான் நஞ்சினை ஒத்த நெஞ்சினை உடைய யமதூதர்கள், எப்படி யமதூதர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நஞ்சினை ஒத்த நெஞ்சினை உடைய யமதூதர்கள் கடும் கோபத்துடன் பாவம் செய்த உயிர்களை கொடிய நரகத்தில் இட்டு துன்புறுத்துவதை அனைத்து உயிர்களுக்கும் தந்தையும் தாயுமாய் இருக்கின்ற சிவபெருமான் உயிர்களின் ஆணவ மலம் தேர்ந்தால் போதும் என்று மகிழ்ச்சியுடனே கண்டு நிற்கிறான். எப்படியாவது பிள்ளை வந்து ஆணவ மலத்திலேருந்து என் உயிர்களெல்லாம் என் ஆன்மாக்களெல்லாம் தப்பிச்சு வந்தால் போதும், அது நீங்கி வந்தால் போதும், அந்த ஆணவ மலம் தீர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாராம். ஏன்னா இப்போ தாய் தந்தையே தான் குழந்தை ஆரோக்கியமாக திரும்பி வந்தால் போதும், இந்த நோய் குணமானா போதும்னு மருத்துவர்கிட்ட அவங்க நம்பி ஒப்படைச்சிட்றாங்க இல்லையா, அதே மாதிரின்னு அவங்க சொன்னாங்களே அது சொல்கிறாங்க. ஸோ இத்தகைய சிறப்புமிக்க சிவபெருமானுடைய மரக்கருணை எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக. அப்போ இதுக்கு பேர் மரக்கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு கஷ்டத்தை ஒரு வினை பயனை அனுபவிக்க வச்சு நம்மளை திருந்துவதற்காக இந்த ஆன்மாக்களுடைய ஆணவ மலம் நீங்குவதற்காக நாம்
நாம் திருந்துறதுக்காகத்தான் நமக்கு இந்த தண்டனையெல்லாம் கொடுக்காரு. அப்போ இதுக்கு பேர் மரக்கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. மரக்கருணை என்பது உயிர்களுக்கு துன்பம் போல் காணப்பட்டு இன்பம் பயக்கும் சிவச்செயல் ஆகும். அப்போ துன்பம் மாதிரி தெரியுது, ஆனால் இன்பத்தை அது பயக்கும் இல்லையா? அப்போ அதோட அந்த தீவினை செஞ்சதனுடைய பலனும் அதோட முடிஞ்சிடும். அணுவிச்சு தீர்த்துட்டாங்கன்னா இனிமேல் அது கூட உயிரோட திரும்பி அந்த பயன் வராது. அதே மாதிரி ஆணவ மனமும் நீங்கும், அந்த உயிர்கள் திருந்தும். இந்த விஷயம்லாம் நடக்குது அந்த நரகத்தில். அந்த தீவினை பயனுக்கான தண்டனையை ஆன்மாக்கள் அனுபவிக்கும் போது இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மரக்கருணை என்பது உயிர்களுக்கு துன்பம் போல காணப்பட்டு இன்பம் பயக்கும் சிவச்செயல் ஆகும். ஆனால் அறக்கருணை அப்படிங்கிறது இன்பமாகவே காணப்பட்டு இன்பத்தை தருவதாகும். எப்படி நம்ம சொர்க்கலோகத்தில் போய் நம்ம பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் தேவர்களாகவும் பிறந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கும். பூலோகத்தில் அரசருடைய குடும்பத்தில் பிறந்து நம்ம அதை அனுபவிக்கும் நன்மையை. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்பம், அதாவது இன்பமாகவே காணப்பட்டு இன்பத்தை தருவது. சரிங்களா? ஆனால் இது என்ன சொன்னாங்க, இந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறது கண்டு இறைவன் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, அது மரக்கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சாதாரணமாக செய்யப்படும் நல்வினை தீவினைகளுக்கு உரிய இன்ப துன்பங்களை இறைவன் இந்த உலகத்திலேயே நுகருமாறு செய்கிறான். ஒரு சாதாரணமாக செஞ்ச ஒரு நல்வினை தீவினை இருக்கும்ல, அதை அந்த நன்மை தீமை அல்லது அந்த நல்வினை தீவினை அதுக்குரிய அந்த இன்ப துன்பத்தை இந்த உலகத்திலேயே நுகருமாறு பண்ணிடுவான். சரிங்களா? அதாவது ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு புண்ணியம் பண்ணோம் அப்படின்னா ராஜா வீட்டில் போய் பிறக்க வச்சு நம்ம அங்கே நல்ல செல்வந்தராக இருக்க வச்சு நம்ம எல்லாத்தையும் இன்பத்தை அனுபவிக்கும்படி செஞ்சுருவோம். அதே மாதிரி இப்போ சாதாரணமான ஒரு துன்பத்தை ஒரு தீவினைகளை நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த புலோகத்திலே நம்மளை அனுபவிக்க வைப்போம். இப்போ ஒருத்தன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் நமக்கு இந்த போலீஸ்லாம் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவங்க அனுபவித்து அதை தீர்த்துருவாங்க. சரிங்களா? கடுமையான அந்த தீவினைகளை பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு தான் இந்த நரகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் அப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாதாரணமாக செய்யப்படும் நல்வினை தீவினைகளுக்கு உரிய இன்பத் துன்பங்களை இறைவன் இந்த உலகத்திலேயே நுகருமாறு செய்கிறான். அப்போ கொஞ்சம் சாதாரணமாக செய்யக்கூடிய துன்பத்துக்கு இங்கேயே அனுபவிச்சிடலாம். ஆனால் பெரிய தீவினைகளையும் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரொம்ப கொடுமையான ஒரு பாவத்தை பண்ணவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நரகத்தில் போய் அனுபவிக்க வைப்பான். அதே மாதிரி அதிகமாக புண்ணியம் பண்ணவங்க, நல்ல நற்பயன் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, அப்போ அவங்களுக்கு அங்கே சொர்க்கத்தில் போய் தான் அவங்கள அனுபவிக்க வைக்க முடியும். சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு விதமாக நமக்கு பிரித்து காட்டுறாங்க. சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய அந்த நல்வினை தீவினைக்குரிய அந்த இன்பத் துன்பங்களை இறைவன் இந்த உலகத்திலே நம்மளை அனுபவிக்க வச்சுருவோம். ஆனால் ரொம்ப லாட் ஆஃப் நல்ல ஒரு நல்வினை தீவினை அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் நாம் வேறு சரீரங்களோடு நாம் அதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும் புண்ணியத்துக்கு உரிய மிகுதியான இன்பத்தை உயிர்கள் நுகரும் பொருட்டு இறைவன் அவ்வுயிர்களை சொர்க்கலோகம் என்னும் தேவலோகத்திற்கு அனுப்புகிறான். பெரும் புண்ணியம், அது அதிக புண்ணியம்னு சொன்னோம் இல்லையா, அந்த பெரும் புண்ணியத்துக்கு உரிய அந்த மிகுதியான இன்பத்தை உயிர்கள் நுகரும் பொருட்டு இறைவன் அவ்வுயிர்களை சொர்க்கலோகம் என்னும் தேவலோகத்துக்கு அனுப்புகிறான். பெரும் பாவத்திற்கு உரிய கொடுந்துன்பங்களை அந்த உயிர்கள் அனுபவிக்கும் பொருட்டு இறைவன் அவ்வுயிர்களை கடுமையான நரகத்திற்கு அனுப்புகிறான். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ இங்கேயும் அனுபவிக்கணும் அங்கேயும் போய் அனுபவிக்கணுமா அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா, அதைத்தான் வித்தியாசப்படுத்தி இங்கே காமிச்சிருக்காங்க. பெரும் புண்ணியம் பண்ணவங்களுக்கு சொர்க்கலோகம் போய் எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சுருவார். கொஞ்சம் சின்ன புண்ணியங்கள் பண்ணவங்க இந்த பூலோகத்திலேயே நம்மளை அனுபவிக்க வச்சுருவார் நன்மையை. அதே மாதிரி சின்ன பாவங்கள் தீவினைகள் பண்ணாங்கன்னா இந்த பூலோகத்திலேயே அனுபவிச்சிருவோம். கொடும்பாவம் நம்ம பண்ணணும் அல்லது பெரும்பாவம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை நரகத்தில் தான் அப்படின்னு அவங்க நமக்கு அதை பிரித்து காட்டுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இது நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் எப்படி நம்ம வாடணுங்கிற அந்த ஒரு முறையை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இங்கே தெரியுது. ஸோ வினை பயனை ஊட்டக்கூடிய முறைமை மாதிரி இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு விஷயத்தை கூட இங்கே சொல்கிறாங்க. அதாவது வினைகளுக்கு ஏற்ப இறைவன் தண்டனை அளிக்கின்றான். அப்போ இரு வினைகளுக்கு ஏற்ப இறைவன் தண்டனையை அளிக்கின்றான்.
நல்வினைக்கு உரிய தண்டனையான இந்திர பதவி போன்றவை அருட்கருணை ஆகும். இப்போ நல்வினைக்கு நமக்கு என்ன கொடுக்குறாரு? சொர்க்கலோகத்தில் போய் இந்திர பதவியை கொடுக்குறாரு அதில் இல்லையா? அது அருட்கருணை. தீவினைகளுக்கு உரிய நரகத்தில் அழுத்துதல் போன்றவை மரக்கருணை ஆகும். அப்போ இந்த மரக்கருணை துன்பம் தந்தாலும் அவை கருணைதான் என்பதை ஆசிரியர், மருத்துவர் மனுநீதி சோழன் ஆகிய 2 ஓமைகள் மூலம் நமக்கு நிலைநாட்டுறாங்க. சொன்னாங்க இல்லையா? அப்போது இந்த விஷயத்தில் 2 விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஆன்மாக்கள் செய்யக்கூடிய நல்வினைகளுக்கு அவன் என்ன பண்ணுறான்? அதுக்கான ஒரு பலனை இந்திர பதவி போன்றவை அவங்களுக்கு கொடுத்து இன்பத்தை அனுபவிக்க வைக்கான். அது இறைவனுடைய அருட்கருணை. தீவினை செஞ்ச ஆன்மாக்களை என்ன பண்ணுறான்? கொடும்பாவிகள் எல்லாம் என்ன பண்ணுறான்? நரகத்தில் அழுத்தி அவங்கள அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வைக்கிறான். அது இறைவனுடைய மரக்கருணை. அப்போ இந்த மரக்கருணை துன்பம் தந்தாலும் அதுவும் இறைவனுடைய கருணை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நோயாளி பிள்ளையை கொண்டு நம்ம டாக்டர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அங்கே போய் ஊசி போடுவாங்க, அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் நம்ம பிள்ளை ஆரோக்கியமாக திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கருணையில் தானே நம்ம போய் குழந்தைங்கள விடுறோம் அந்த மருத்துவர்கிட்ட. அதே மாதிரி தான் அந்த இறைவன் இந்த யமதூதர்கள்ட்ட போய் இந்த ஆன்மாக்களை கஷ்டப்படும்படி இந்த கொடும் வினை செஞ்சதுக்கு பயனாக அந்த தண்டனை அனுபவிக்கும்படி செய்கிறதும் இறைவனுடைய கருணை தான் அப்படிங்கிறதே நமக்கு காட்டுறாங்க என்பதை நமக்கு 2 விதத்தில் காட்டியிருக்காங்க. ஒன்று மனுநீதி சோழன், இன்னொன்று மருத்துவர் அப்படின்னு சொல்லி 2 ஓமை கொடுத்து இங்கே நமக்கு காட்டியிருக்காங்க. அப்போது நாம் செய்யக்கூடிய ஒரு நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற பயனை நாம் அனுபவித்தே தீரணும். சரிங்களா? அப்போ இந்த நல்வினை தீவினை நம்ம எப்படி இருக்குது? கொஞ்சமாக இருக்கா? அது ஒரு நிசாரமாக இருக்கா? ஒரு லேசான ஒரு இன்ப துன்பம் ஒரு வினையாக இருக்கா? அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அனுபவிக்கிறோமா அல்லது அங்கே சுக்குமாக உடம்புல போய் அங்கே அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்களை செய்கிறதுல விழிப்புணர்வு நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரியுது. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ சாதாரணப்பட்ட ஒரு நல்வினை தீவினைக்கு இந்த பூலோகத்திலே அனுபவிக்க வச்சுருவார். சரிங்களா? இப்போ நம்ம அப்படி அனுபவிச்சுருவோம். இப்போ பிராரப்த கர்மாவை கொண்டு வராமே அது கூட நம்ம இந்த பூமியில் தானே நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ நல்வினை தீவினைகள் அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆனால் கொடும்பாவம் அந்த ஒரு கொடும் நன்மை அல்லது கொடும் தீமை அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குல்ல. அதுக்கு அந்த கொடும் நன்மை, அதிக நன்மை, பெரும் புண்ணியம் அது பண்ணாங்கன்னா சொர்க்கலோகத்தில் போய் தான் நம்ம இன்பத்தை அனுபவிப்போம். அதேமாதிரி கொடும் பாவத்தை துன்பத்தை செஞ்சுருந்தோம் அப்படின்னா நரகத்தில் போய் தான் அதுக்கான தண்டனை நமக்கு கொடுப்பாரு. அப்போ இதுவுமே என்ன இவ்வளோ ஐயோ பாவம் ஆன்மாக்களை இப்படி கஷ்டப்படுதேன்னு இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு அங்கே இடம் இல்லை. ஏன் நம்மளை திருத்தணும்? இப்போ நம்மளே குழந்தைகளை சொல்கிறோம்ல, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், பட்டு நீ திருந்தி வா, நீயா திருந்தி வா. அப்போ அவன் நல்லா அந்த குழந்தை திருந்தனுக்காண்டி அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் பிள்ளை படிக்கலைன்னா நல்லா அடிங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க பேரண்ட்ஸு. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? அப்போ அந்த ஆன்மாக்கள் நல்லா ஆகணும், திருந்தணும், அதனுடைய ஆணவ மரம் நீங்கணும். அதே மாதிரி அதை அனுபவிக்க வேண்டிய அந்த தீவினைக்குள்ள பயனெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும். திரும்பவும் அந்த தீவினை அந்த பயனை அந்த துன்பத்தை அந்த உயிர் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது, திரும்பவும் அதை சாரக்கூடாது. சரிங்களா? அதனால் அங்கேயே நம்ம அனுபவிச்சு அதை தீர்த்தரணும். இப்படி பல காரணங்கள் இங்கே சொல்கிறாங்க. அதனால் இறைவன் பார்த்துட்ருக்காரு. அப்போது இந்த கொடும் துன்பங்களை ஆன்மாக்கள் தான் செய்த கொடும் வினைக்குள்ள தண்டனையை அனுபவிக்குது இல்லையா? அது அதுவும் இறைவனுடைய ஒரு கருணை தான் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ டாக்டர்கிட்ட குழந்தைய விட்டுட்டு நாம் எதுக்கு செய்கிறோம்? அவர்கிட்ட போய் விட்டாலும் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னாலும், ஏன் டாக்டர் என் பிள்ளையை சர்ஜரி பண்ணீங்க, ஏன் இதை நீங்கள் இந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னு யாரும் கேட்கவோமா? இல்லை, குழந்தை நல்லா ஆகணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய நோக்கம். அதே மாதிரி தான் இந்த ஆன்மாக்கள் நல்லா ஆகணும், திருந்தணும், ஆணவ மனம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் இந்த மாதிரி யமதூதர்களுக்கும் ஒரு பவரை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி மனுநீதி சோழனும் தன்னுடைய மகனை இங்கேயே தண்டிச்சிடணும் அப்படின்னு பார்க்காரு. இல்லைன்னா என்ன ஆகும்? உங்கள் தண்டனை பெறலை அப்படின்னா நரகத்தில் போய் கஷ்டப்படுவான் அவன். அதை தான் இங்கேயே அவன் அனுபவிச்சுட்டு போட்டும். அப்போ அந்த 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 உயிரோடு அந்த பாவம் வேணால் போகாது. சரிங்களா? இப்போ எப்போவுமே நம்ம போன ஆடியோவில் கூட பார்த்தோம், எந்த விஷயத்தையுமே நாம் செய்கிறோம்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு நம்முடைய இந்த வினைப்புறம் உயிரோடு போய் சேருது. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த இறந்த பிறகு இந்த பருவுடலை விட்ட பிறகு அந்த சுக்கும உடம்புல தான் அந்த சரீரங்கள், அதுக்கான சரீரங்கள். இப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்ன சரீரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு அந்த நரகத்துக்கு போனால் வேறு சரீரம் நம்ம எடுக்கும்.
அந்த எடுத்து தான் அதை வந்து நம்ம அனுபவிக்கும். ஏன்னு சொன்னோன்னா இந்த உடம்பில் அங்கே படக்கூடிய ஒரு இன்பத்தையோ அல்லது வந்து ஒரு துன்பத்தையோ அனுபவிக்கக்கூடியதுக்கு ஏற்ற உடலை தான் அந்த ஆன்மாக்கள் எடுக்குது. சரிங்களா? அதாவது இந்த தேவலோகத்தில் போய் அல்லது சொர்க்கத்தில் போய் அது வந்து இன்பத்தை அனுபவிக்க பூதாசார சரீரம் எடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நரகத்தில் போய் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா யாதனா சரீரத்தை எடுக்குது. சரிங்களா? அப்படி எடுத்து தான் வந்து இந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற அந்த பயன்களை இன்பத்தையும் துன்பத்தையும் அதுக்கு ஏற்றபடி அது வந்து அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இதை வந்து அறக்கருணை மரக்கருணை அப்படின்னும் தலைப்பு வந்து நமக்கு சில புக்கில் அப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.